அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் படைப்புகளை உருவாக்க முடிவெடுத்த போது எனது கருணை எனது கோபத்தை விந்தி இருக்க வேண்டும் என்று தனது அரியணைக்கு மேல் வைத்திருக்கும் தனது புத்தகத்தில் எழுதி படைப்புகள் அனைத்தின் மீதும் தன் கருணை இறங்க தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொண்டான். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலி. ஆதாரம் புகாரி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் தம் தண்டனையின் கடுமையை முஸ்லிம்கள் அறிந்திருப்பார்களாயின் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடலாம் என்று நம்பிக்கை உள்ளவர் எவரும் இருக்க மாட்டார். அல்லாஹுடைய கருணையின் பேரளவை நிராகரிப்பவர்கள் அறிந்திருப்பார்களாயின் சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்பதில் எவரும் நம்பிக்கை இழந்துவிட மாட்டார். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலி. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். ஒருமுறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த பொழுது ஒரு மனிதர் வந்தார். அவர் தமது போர்வைக்குள் எதையோ சுருட்டி எடுத்து வந்திருந்தார். இறைத்தூதரே, நான் ஒரு அடர்ந்த தோப்பை கடந்து வந்த பொழுது சில பறவை குஞ்சுகள் கீச்சிடும் ஒளியை செய்துவிட்டேன். அவற்றை பிடித்து என்னுடைய போர்வைக்குள் மறைத்து கொண்டேன். எங்கிருந்தோ பறந்து வந்த தாய்ப்பறவை என்னுடைய தலைக்கு மேலே வட்டமிடத் தொடங்கியது. எனவே நான் போர்வை சிறிது விலக்கி குஞ்சுகளை அந்த தாய்ப்பறவைக்கு காண்பித்தேன். அப்பறவை அவற்றின் மேல் அமர்ந்தது. அவை அனைத்தையும் போர்வைக்குள் சுருட்டி கொண்டேன். இதோ அவற்றை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கூறினார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த பறவைகளை விட்டுவிடும்படி கூறினார்கள். அவரும் அவ்வாறு செய்தார். ஆயினும் அந்த தாய்ப்பறவை குஞ்சுகளை தெரியாமல் அணைத்து கொண்டது. இக்காட்சியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த தோழர்களிடம் வினவினார்கள். குஞ்சுகள் மீது இப்பறவை கொண்டிருக்கும் இரக்கம் குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? உண்மையை கொண்டு என்னை தூதராக அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக இந்த தாய்ப்பறவை தன் குஞ்சுகள் மீது காட்டுகின்ற கருணையை விடவும் அதிகமான கருணையை இறைவன் தனது அடியார்கள் மீது பொழிகின்றான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்குஞ்சுகளை தாய்ப்பறவையோடு கொண்டு போய் பிடித்த இடத்திலேயே விட்டுவிடும் என்று அந்த மனிதருக்கு கட்டளையிட்டார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். அறிவிப்பாளர் ஆமிர் அல் ராமி. ஆதாரம் அபு தாவூத். ஒருமுறை நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருந்த பொழுது வழியில் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தைச் சேர்ந்த மக்களை சந்தித்தோம். அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டார்கள். அவர்களிடத்தில் ஒரு பெண் தன் குழந்தையோடு இருந்தாள். அவள் சமையலுக்காக நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தாள். நெருப்பு கொழுந்து விட்டிருந்த பொழுது தன் குழந்தையை நெருப்பை விட்டும் தூரமாக அகற்றினாள். அப்பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்கள் தான் இறை தூதரா என்று வினவினாள். ஆம், நிச்சயமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். பிறகு அவள் வினவினாள், தாய் தன் குழந்தை மீது கொண்டிருக்கும் கருணையை விட இறைவன் தனது அடியார்கள் மீது அதிக கருணை கொண்டவன் அல்லவா? ஆம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். பிறகு அவள், ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை நெருப்பில் எரிய மாட்டாள் என்று கூறினாள். இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை கவிழ்ந்து அழுதார்கள். பிறகு தலையை உயர்த்தி அப்பெண்ணை பார்த்து கூறினார்கள், இறைவன் தன்னுடைய எந்த அடியானையும் தண்டிப்பதில்லை. எவர்கள் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவனுக்கு எதிராக எவர்கள் கலகம் விளைவிக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற உறுதிமொழியை கூற மறுக்கிறார்களோ அவர்களை தவிர என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு உமர் ரலி. ஆதாரம் இப்னு மாஜா. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.